இந்த பாடல் பார்க்கும்போது ஓகே டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பாடல் மாதிரி எனக்கு தோணுச்சு. தீய சக்தி வெர்சஸ் மக்கள் சக்தி, சன்னி நியூஸு, நீங்கள் கமெண்ட் பார்த்தனாலும் அப்படி தான் இருந்தது. இஸ் இட் சப்போர்ட்டிங் ஃபார் டிவிக்கு? இந்த பாடல் வந்து டிவிக்கு சப்போர்ட்டிங்காக எடுக்கப்பட்ட பாடலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சப்போர்ட் எப்போவுமே விஜய்க்கு இருக்கும். பட் நாட் ஆஸ் அ பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் கிடையாது, பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். இப்போ அவர் பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு வராரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, சமீபத்துன்னு இல்லை, அப்பத்துலேருந்தே வந்து நிறையா ஆக்டர்ஸ் இந்த ஆக்டர்ஸ் இதுலேருந்து தான் எல்லாருமே வந்து பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகிறாங்க. பிகாஸ் அவங்க தான் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங், மக்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான மீடியமே அவங்க தான். எந்த இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியா எது பார்த்தாலும் அவங்க ஒரு சின்ன போஸ்ட் போட்டோன்னா அது அப்படியே பயங்கரமாக வெடிச்சிடும். மீடியாவை விடுங்க, மீடியா வந்து அவங்கவுங்க சேனலில் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் ஒரு பெரிய செலிபிரிட்டி கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னா அது காமனாக போய் ரீச் ஆகுது எல்லாருக்குமே. ஸோ அந்த பவரை வந்து பெரிய பவர் அது. அந்த பவரை இவங்க யூஸ் பண்ணி வராங்க. யூஸ் பண்ணி வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு. அது நம்ம பயந்தே இல்லை இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறதோ, இல்லை வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறதோ, அது இந்த ட்ரெண்டுக்கு எப்படி அது ஒர்க் ஆகும்னு தெரியல.